ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சிக்கன் வடி பிரியாணி செஞ்சு காமிக்க போகிறேங்க. ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த ஜாரில் சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்குங்க. கூடவே புதினா தழை சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துக்குங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்க்குறதுக்கு நல்ல பசுமையான கலரில் இருக்கும். காரமும் இதில் புதினாவை சேர்த்து அரைச்சிருக்கும். இப்போ இந்த விழுது அப்படியே இருக்கட்டும். ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் க்ளீன் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை தண்ணி இல்லாமல் புழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. சிக்கனை கழுவுறப்ப மஞ்சத்தூள் சேர்த்து கழுவிக்கிங்க. சிக்கனில் வரக்கூடிய கவுச்சி வாடை அந்த அளவுக்கு வராது. இப்போ சிக்கன் நான் சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே அரைச்ச விழுதை சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது கூட மறுபடியும் மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சிக்கன் 65 மசாலா, கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற விட்டுடலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பாசுமதி அரிசியை கழுவி ஊற வச்சுக்கலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசியை 2-3 டைம் கழுவிட்டேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுட்டேன். இது வடி பிரியாணி அப்படின்றதுனால பாசுமதி அரிசியை முதல்லையே நம்ம அரை வேக்காடுக்கு வடித்து எடுத்துக்க போகிறோம். அதுக்காக தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். நல்ல தாராளமாக தண்ணியை கொதிக்க வச்சுக்கிங்க. ஒரு அகலமான பாத்திரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் சாதாரண சோறு வடிக்கிற குண்டான் தான் வச்சுருக்கிறேன். ஆனால் உங்கள் வீட்டில் அகலமான பாத்திரமாக இருந்தால் வசதியாக இருக்கும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. தண்ணி கொதிக்கிறப்பவே அதில் ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக புதினா தழை சேர்த்து கொதிக்க விட்டுக்குங்க. இப்போ பாசுமதி அரிசியை சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. பாசுமதி அரிசிக்கு கண்டிப்பாக உப்பு சேர்த்து தான் வேக வைக்கணும். இப்போ நம்ம உப்பு பார்த்திங்கன்னா தனித்தனியாக சேர்க்குறோம். அதனால் கவனமாக சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். நீங்கள் கீழே இறக்கி வச்சுடுங்க. கீழே இறக்கி வச்சுட்டு நம்ம சோறுலாம் வடிக்கிற மாதிரி வடிக்கக்கூடாது. இந்த மாதிரி ஃபில்ட்ரு கரண்டியில் வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து போட்டுக்கோங்க. அரிசியை எடுத்து போடுறப்ப கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி அதில் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைசியாக நல்லா தாராளமாக நெய் விட்டு ஒரு குலுக்கி அதை ஃபேன் காற்றுல ஆற விட்டுடுங்க. இப்போ ஸ்டவ்வில் நல்ல கனமான பாத்திரம் வச்சுக்கிங்க. நான் குக்கர் வச்சுருக்கேன். அதில் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காய்ந்த பிறகு பேருக்கு 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை இதை சேர்த்துக்குங்க. வெங்காயம் ஒரு 3 வெங்காயத்தை நான் நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். நீலவாக்கில் மெல்லியே தான் நறுக்கிக்குங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. அதனுடைய கலர் பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கணும். நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வந்திருக்கணும். இப்போ நடுவில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகள் சேர்த்துக்கிறேன். நம்ம மிக்சியில் அரைக்கிறப்ப வெறும் புதினா தழைகள் மட்டும்தான் அரைச்சிருக்கோம். இதில் கொத்தமல்லி தழைகளை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி இருக்கணும். இப்போ இது கூட 3 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த உப்பு வெங்காயம் தக்காளிக்கு மட்டும்தான். நம்ம அரிசியில் தனியாக போட்டு வடிச்சிருக்கிறோம். சிக்கனுக்கு மிக்ஸ் பண்ணுறப்ப தனியாக உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு இடத்துல உப்பு சேர்த்துருக்கோம். மொத்தம் 3 இடத்துல உப்பு சேர்த்துருக்கோம். கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 4-5 பச்சை மிளகாய் முழுசாகவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா குழைய வதங்கட்டும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்கிற சிக்கனை சேர்க்க போகிறோம். சிக்கன் சேர்த்துடலாங்க. சிக்கன் சேர்த்துட்டு கடைசியாக அந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து
லைட்டாக மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை ஊற்றிக்கிங்க. இப்போ இந்த தண்ணியிலேயே இந்த சிக்கன் வேக போகுது. கொஞ்சம் தண்ணி தான், ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி தான் சேர்த்துருக்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. எல்லாமே கொஞ்சம் சுள்ளுன்னு ஜாஸ்தியாக இருக்கணும். தனியாக மிளகாத்தூளோ நம்ம எதுவுமே சேர்க்கலை, நம்ம சிக்கனில் மிக்ஸ் பண்ணது மட்டும்தான். ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மிலேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கின பிறகு நல்லா தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் அப்படியே விட்டுடுங்க. இப்போ நான் 10 நிமிஷம் மூடி போட்டுட்டேன். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். அதே மாதிரி நம்ம கிளறி எடுத்து பார்த்தோன்னா சிக்கன் பீஸ் நல்லா வெந்துட்டுருக்கும். கொஞ்சமாக லைட்டாக இப்போ தொக்கு பதத்தில் இருக்குது பாருங்கள். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே அதை கிளறி விட்டிங்கன்னா அந்த தொக்கு பதம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது. இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த பக்குவத்துக்கு நீங்கள் கிளறிக்கிங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் சூப்பராக வெந்துருச்சு. நல்ல 99% வெந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட ரைஸ் சேர்க்க போகிறோம். ரைஸ் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம வடித்து ஆற விட்டு வச்சுருக்குறோம். இப்போ பாருங்கள், தொக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வடித்த சோறும் ஆறி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இந்த தொக்கை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கிண்ணத்தில் முழுசாக எடுத்து வச்சுக்கிங்க. கீழே கொஞ்சமாக தொக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு லேயர் தொக்கு, ஒரு லேயர் அரிசி, ஒரு லேயர் தொக்கு, ஒரு லேயர் அரிசி, அந்த மாதிரி நம்ம இப்போ இதில் 1 by 1 சேர்க்க போகிறோம். எப்பவுமே பாசுமதி அரிசியை வடி பிரியாணி செய்கிறப்ப 50% அளவுக்கு தான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கணும். அப்போ தான் நல்ல உதிரியாக வரும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். அடியில் கொஞ்சமாக அந்த சிக்கன் தொக்கு இருக்குது. இப்போ அடுத்த லேயர் நம்ம வடித்த பாசுமதி அரிசியை சேர்த்துக்கலாம். பாசுமதி அரிசி நல்ல உதிரியாக இருக்கணும். அரை வேக்காடு தான் வெந்திருக்கணும். இப்போ அடுத்த லேயர் பார்த்திங்கன்னா சிக்கன் தொக்கு நான் சேர்க்குறேன். இப்படியே மாற்றி சேர்த்துக்கணும். ஒரு லேயர் வடித்த பாசுமதி அரிசி, ஒரு லேயர் சிக்கன் தொக்கு, இப்படி மாற்றி ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். நம்ம வடித்து செஞ்சோன்னா நல்ல உதிரியாக பார்க்குறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி தான் தெரியும். இப்போ ஃபுல்லாக நான் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மேலாக்க அந்த ஜல்லிக்கரண்டியை வச்சு அப்படியே தட்டி விட்டுக்குங்க. ரொம்ப பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணி தட்டக்கூடாது. இது இப்போ அப்படியே இருக்கட்டும். கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம நல்லா தாராளமாக ஒரு கடாயில், அடுத்த ஸ்டவ்வில் அந்த கடாயை வச்சு அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா தாராளமாக நெய் விட்டு நல்லா வறுத்துக்கணும். நல்லா செவந்து வரணும். அதே சமயம் தீயக்கூடாது. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த முந்திரி பருப்பை கடைசியாக இது கூட சேர்த்துக்கலாம். அந்த நெய்யோடு சேர்க்கணும். நெய் வாசனை பார்த்திங்கன்னா நம்ம 2 இடத்துல சேர்க்குறோம். ஒரு இடம் பார்த்திங்கன்னா அரிசியை நம்ம வடிச்சிட்டு கடைசியாக சேர்த்து ஆற விடுவோம். அப்புறம் இப்போ சேர்த்துருக்குறோம். நல்லா தாராளமாக சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நம்ம குக்கர் மூடியை போட்டுட்டு விசிலையும் போட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமேட்டு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தாங்க இருக்கும். பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா ரைஸ்னுடைய கலர்லேயும், கொஞ்சம் பார்த்திங்கன்னா தொக்குனுடைய கலர்லேயும் இருக்கும். இப்போ இதை ஒரு அகலமான பேஷனுக்கு மாற்றிக்கிங்க. ஜென்டிலாக எடுத்து போடுங்க. அரிசிலாம் உடையாது. நல்ல உதிரியாக இருக்கும். நெய் நீங்கள் தாராளமாக சேர்க்கணும். இந்த வடி பிரியாணிக்கு நெய் தாராளமாக சேர்க்கணும். ஏன்னா இதனுடைய டேஸ்ட்டே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஒரு இடத்துல கொஞ்சம் லைட்டாகவும், ஒரு இடத்துல நல்ல காரம் சாரமாகவும் இருக்கும். அது சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த லைட்டாக இருக்கிற இடத்துலலாம் இந்த கீனுடைய டேஸ்ட்டு டாமினேட் பண்ணி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த பாசுமதி அரிசியை வடிக்கிறப்ப உப்பு போட்டு தான் வடிக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாகவும், ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா டார்க்காகவும் இருக்கும். லைட்டாக இருக்கிற இடத்துல அந்த கீனுடைய டேஸ்ட்டும் உப்புனுடைய டேஸ்ட்டும் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப ருசியாக இருக்குங்க இந்த பிரியாணி. கிட்டத்தட்ட ஹைதராபாத்
தம் பிரியாணி மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது கூட தயிர் பச்சடி வச்சு சாப்பிடலாம், இல்லை காரம் சாரமான மட்டன் சிக்கன் கிரேவி வச்சியும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் கிளம்புறேன். பாய்.